வணக்கம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூருங்கிறது யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உருவாயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸு, புதுசாக உருவாக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்கட்டும், எல்லாமே கோயம்புத்தூர் நோக்கி உருவாயிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு கோயம்புத்தூர் வளர்ச்சிங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி தென் மாவட்டத்து மக்களாக இருக்கட்டும், ஈரோடு, திருச்சி, நாமக்கல், சேலம், ஸோ இந்த மாதிரி மக்களுமே கோயம்புத்தூரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரோட ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி மட்டும்தாங்க. கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டி, காலப்பட்டி இந்த ஏரியா எல்லாமே ஆல்ரெடி மோஸ்ட்லி வளர்ந்துருச்சுங்க. ஸோ ரீசெண்டாக வளர்ந்து வரக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா, நம்ம கோவில்பாளையம், சத்திரோட பேஸ் பண்ணி வளர்ந்துட்டு இருக்குங்க. என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஐடி கம்பெனிஸு, தாண்டி கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்டு, கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலு, ஹைவே ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எல்லா காரணமும் கோயம்புத்தூரோட சத்திரோட வளர்ச்சி இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரோட சத்திரோட பேஸ் பண்ணி சத்திரோடுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாக்குள்ள ஒரு புது சைட் லான்ச் பண்ணி சேல் கொண்டு இருக்கோம். சைட் எங்கே அமைஞ்சிருக்கு, சைட்டோட ப்ரைஸ் என்ன, எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன, எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு சத்திரோட பேஸ் பண்ணி ஏகப்பட்ட சைட் போட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சைட்டுமே சென்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 லட்சம், 10 லட்சம், 12 லட்சம், அதுக்கு அதிகமாக தான் போயிட்டு இருக்குங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளே டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கல. பட் நம்ம சைட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர், கோவில்பாளையம், சத்திரோட பேஸ் பண்ணி வந்தீங்கன்னா, சத்திரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மஸ்கவுன் ஜெட்டிப்பாளையங்கிற ஒரு ஏரியா லொக்கேட்டாக இருக்குங்க. கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் கோவில்பாளையம் ஏரியாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பஞ்சாயத்து நம்மளோட மஸ்கவுன் ஜெட்டிப்பாளையம் பஞ்சாயத்து தாங்க. இந்த ஏரியாக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 100-150 மேலே சைட் வந்து பிரித்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஏரியாக்குள்ளே, அதாவது சத்தி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவலிங் டயத்தில் வந்து நம்ம சைட் லான்ச் பண்ணி சேலுக்கு வந்துருக்கோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான டிடிசிபி வித் ரெரா அப்ரூவல் உள்ள ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் நீங்கள் கோவில்பாளையத்தில் கண்டிப்பாக ஃப்ளாட் சூஸ் பண்ணலாம். என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ வளர்ந்து வரக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா கோவில்பாளையம் மட்டும் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் சரவணம்பட்டியாக இருக்கட்டும், காலப்பட்டியாக இருக்கட்டும், கிருண்டதம் ஐடி பார்க்காக இருக்கட்டும், எல்லாமே டெவலப்பிங் ஆன ஒரு ஏரியா. பட் அப்கமிங்கில் வளர்ந்து வரக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா கோவில்பாளையம் சரௌண்டிங் மட்டும்தாங்க. அதுவும் இந்த சத்திரோட பேஸ் பண்ணி உள்ள ஏரியா மட்டும்தான் அப்கமிங் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் ப்ராப்பராக லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண காம்பவுண்ட் என்டையர் பண்ணி கொடுத்துருக்கோம். தார் ரோடு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, வாட்டர் ஃபெசிலிட்டி, ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்குமே இண்டிவிஜுவல் பைப் லைன் தனியாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம சைட்டை சுற்றி கிட்டத்தட்ட அதிகமான லேஅவுட் வந்து ஆல்ரெடி உருவாயிருச்சு. அந்த சைட்டுக்குள்ளேயுமே கிட்டத்தட்ட நிறைய ஃபேமிலிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஃபேமிலிக்கு மேலே வீடு கட்டி குடியிருக்காங்க. ஸோ சைட் ரொம்ப லாங்காலாம் இருக்காதுங்க. சிட்டிக்கு நியரஸ்ட்டாக, சத்திரோடுக்கு நியரஸ்ட்டாக ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் நம்ம சைட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் நேம் டெனரா சிட்டிங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கரில் தான் நம்ம சிம்பிளாக அழகாக நீட்டாக கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 சைட் மட்டும் தான் நம்ம இண்டிவிஜுவலாக பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு சைட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த்து, ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் சைட் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பிகினிங்லேயே வந்து சைட்டை புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டில் பெரிய ரோட்டில் நல்ல சைட்டை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சைட்டில் வந்து வெறும் லேண்டுக்கு மட்டும் லோன் பண்ணி கொடுக்கலைங்க. லேண்டுக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோம். அதை தாண்டி லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி இருந்தாலுமே அதுக்குமே எங்கள் சைட்லேருந்து லோன் அரேஞ்ச் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். கோயம்புத்தூருக்குள்ளே கோவில்பாளையம் ஏரியாவில் சத்திரோட பேஸ் பண்ணி அதிகமான சைட் போட்டு செல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா சைட்டுமே 8.45, 9.45, 10 லட்சத்துக்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம சைட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சதுனால நம்ம சைட்டில் பெர் சென்ட் காசு 7.75 லேக் கொடுத்துருக்கோம். அதாவது 7.25 லட்சத்துக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ சைட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி போச்சு அப்படின்னா ஸோ அதுலேருந்து சின்னதாக நெகோஷியேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த சரௌண்டிங்கில் இதை தாண்டி இந்த பட்ஜெட்டில் சைட் எங்கேயுமே இல்லைங்க. அதுவும் ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியாவுக்குள்ளே சத்திரோடுக்கு நியரஸ்ட்டாக எல்லாமே பக்காவாக லொக்கேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம சைட்டை ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் சைட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லா தண்ணி நல்லா வந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 அடி 80 அடி நீங்கள் போர் வந்து தண்ணி போட்டிங்கன்னா தண்ணி அந்த அளவுக்கு நல்லா நீட்டான ஒரு நல்ல தண்ணியாக வந்துட்டு இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான பூமிங்க. தாண்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட உருவாயிட்டு இருக்க அவுட்டர் ரிங்கோட பேஸ் பண்ணி நம்ம சைட்டில் இருக்க அடாப்டர் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இடம் வாங்கி வீடு கிட்டையுமே கண்டிப்பாக நீங்கள் குடி வரலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பூமியை தான் நாங்கள் செலக்ட் பண்ணி சைட் போட்டு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். தாண்டி நம்ம சைட் வந்து அக்சபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் கோவில்பாளையம் கேஎம்சிஹெச் ட்ராவல் ரீச் பண்ணிடலாம். கோயம்புத்தூர் கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடலாம். இல்லை காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபோ இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் இருக்குது. ரத்னம் குளோபல் காலேஜ் இருக்குது. ஸ்கூல்ஸ்னு எடுத்திங்க அப்படின்னா ஆதித்யா நேஷனல் ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு. நியர்பை பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கோவிதர்சன் ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு. சர்ச்சி ரோடு இருக்குது.
ஸோ இன்ஃபோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, என்ஜிபி காலேஜ் இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸு, காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸு, சத்தி ரோடு, கோயம்புத்தூர் கோயில்பாளையம் பஸ் ஸ்டாண்டு, கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலு, ஸோ எல்லாத்துக்குமே நியர்பையாக இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் தான் நம்ம சைட் போட்டு சேல் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். ஆனால் இந்த பட்ஜெட்டில் இந்த லொக்கேஷனில் இந்த ஒரு செம்மண் பூமி மாதிரி வேறு சைட் எங்கேயுமே இல்லைங்க. ஸோ கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இந்த லொக்கேஷனில் மட்டும் நம்ம ப்ராஜெக்ட் போட்டு சேல் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட அதிகமான லேஅவுட்டு, அதாவது மெயின் ஏரியா, கோயம்புத்தோட மெயின் ஏரியா சரவணம்பட்டியாக இருக்கட்டும், சத்திரோடாக இருக்கட்டும், இல்லை சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் குருமம்பாளையம், காலப்பட்டி, அதுக்கப்புறம் அன்னூர், காரமடை, ஸோ மோஸ்ட்லி ஒரு 10க்கு மேலே ப்ராஜெக்ட் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சைட் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் டு ஹை பட்ஜெட் வரைக்குமே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். இது போக கமர்ஷியலாம் கொடுத்துருக்கோம், ரெசிடென்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லோன் அதுவும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. நம்ம ப்ராஜெக்ட் எல்லா சைட்டுமே டிடிசிபி வித் ரெரா அப்ரூவலில் ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தாங்க. ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள், சைட் விசிட் வாங்க, ஃப்ளாட்டை புக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.